ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சால்னா தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பட்டை 2 கிராம்பு வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதேமாதிரி சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இதில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் வந்து இதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அதுக்கப்புறமா தக்காளி இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா திக்கானதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக